நமது நாட்டில் பெண்கள் மீதான அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படித்தான் பொது நிகழ்ச்சியில் மேடையில் இளம் நடிகை ஒருவரிடம் சக நடிகர் அத்துமீற நடந்துள்ளார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பகீர் கிளப்பியது. இதையடுத்து அந்த குறிப்பிட்ட நடிகை இந்த மொழி படங்களிலேயே இனி நடிக்கப் போவதில்லை என அவர் அறிவித்துள்ளார். சினிமா துறை இப்பொழுது ரொம்பவே மாறிவிட்ட போதிலும் இன்னும் ஆங்காங்கே நடிகைகள் மீது அத்துமீறல் சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி ஒரு மோசமான சம்பவம் இப்பொழுது நடந்துள்ளது. லக்னோவில் நடந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் போஜ்புரி நடிகர் பவன் சிங் தன்னை தவறாக தொட்டதாக பிரபல நடிகை அஞ்சலி ராகவ் குற்றம் சாட்டியுள்ளார். பல மியூசிக் வீடியோக்களில் நடித்து புகழ் பெற்றவர் அஞ்சலி ராகவ். இவரும் பவன் சிங்கும் இணைந்து நடித்த சையா சேவா ஹரே என்ற பாடலை விளம்பரப்படுத்தும் நிகழ்ச்சி சமீபத்தில் லக்னோவில் நடந்தது. அப்போது அஞ்சலியின் இடுப்பை பவன் சிங் தவறான முறையில் தொட்டிருக்கிறார். பவன் சிங்கின் இந்த செயலை கடுமையாக கண்டித்துள்ள அஞ்சலி இனி போஜ்புரி துறையிலேயே பணியாற்றப் போவதில்லை என திட்டவட்டமாக கூறினார். இந்த வீடியோ வெளியானதிலிருந்து மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் தனது மௌனம் குறித்து பலர் கேள்வி எழுப்பியதாகவும் அஞ்சலி கூறினார். இன்னும் சிலர் ஏன் உடனே அவரை திட்டவில்லை என்றும் அவரை ஏன் அறையவில்லை எனவும் கேட்டதாகவும் இந்த சம்பவத்தில் நான் சிரித்துக் கொண்டு இருந்தது தவறு என்றும் பலர் குற்றம் சாட்டி இருப்பதாக தெரிவித்தார். இதற்கிடையே இது குறித்து அவர் பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் கடந்த 2 நாட்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் அந்த சமயத்தில் என்னால் என்ன செய்வதென்று தெரியவில்லை எனவும் பின்பு இது குறித்து அவரிடம் நான் கேட்க சென்ற போது அவர் இந்த நிகழ்ச்சியிலிருந்து கிளம்பிவிட்டார் என்றும் ஆனால் மறுநாள் காலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியதை பார்த்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.